ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேறுகால மருந்து குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பேறுகால லிஸ்ட் வாங்கினது. நீங்கள் பேறுகால மருந்துன்னு கேட்டாலே கடைகளில் கொடுத்துருவாங்க. நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லூஸில் கொஞ்சமாக வாங்கலாம். அல்லது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா மொத்தமாக அவங்களே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதையும் எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம இன்றைக்கி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். இது யாருக்காக அந்த மருந்து குழம்பு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, தம்பி ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கு, அவங்களுக்காக தான் ரெடி பண்ணுறோம். இது அம்மா வீட்டில் வச்சு ரெடி பண்ணது. எனக்கு பேரெல்லாம் அதிகமாக நிறைய பேர் தெரியாது, அதனால தான் லிஸ்ட்டில் வந்து முன்னாடி ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பின்னாடி வீடியோலேயே வந்து லிஸ்ட்டில் நேம், அதே நேம் எல்லாமே வந்துடும். தெரியாதவங்க மருந்து குழம்பு பேறுகால மருந்து சாமான் கொடுங்கனாலே கொடுத்துருவாங்க. இப்போ இடத்தையும் தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறமா அந்த தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் போதும். ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அல்லது நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஏன்னா நம்ம அது வந்து மருந்து பொடி அரைச்சி ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கிறனால பூச்சி வண்டு விழுகாமல் இருக்கும். அதனால் நம்ம வறுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், பூச்சி வண்டு எதுவும் விழுகாது. அதனால் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அளவுகள்ன்றதுமே அந்த லிஸ்ட்லேயே இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் இது அதிகமாக இருந்த சாமான் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு, இதில் வசம்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. வசம்பு, சித்திரத்தை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வாங்க தெரியாதவங்க நாட்டு மருந்து கடையில் வாங்க, அவங்க சரியான அளவுகளோடு கொடுத்துருவாங்க. அல்லது வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் லூஸில் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு திருப்பி ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து இன்றைக்கி பவுடர் பண்ண போகிறோம். நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நிறைய பண்ணுறதா தான் மிஷினில் கொடுத்து பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வந்து வீட்டிலையே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலையே தான் பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த குச்சியாக இருக்குல்ல, அதெல்லாம் மிக்சியில் சரியாக அரைக்காது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உரலில் அல்லது அம்மியில் வந்து லேசாக நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இது அவங்க அம்மா வந்து மசாலா இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து பூண்டு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதனால் இது கூட நீங்கள் மசாலா என்னென்ன சேர்க்க போகிறீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு புளி, காரத்துக்கு தகுந்தபடி உங்கள் காஞ்ச மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறமா 2-3 சின்ன வெங்காயம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொடி, இந்த மருந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் போடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுலே ரொம்ப அதிகம். இப்போ டெலிவரி ஆனவங்க மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டிங்கனாலும் மருந்து வாடை வந்து ஹெவியாக இருக்கும், வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும் அந்த குழம்பு வந்து. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த குழம்பு செய்யும்போது இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து கருவாடை சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்க்கல அப்படின்னா குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா மசாலா பதத்துக்கு திக்காக நல்லா குழுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு அதேமாதிரி தண்ணியாக நிறைய வச்சுட்டாலும் தண்ணி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருந்து சாப்பிட்டா தான், கிரேவி மாதிரி சாப்பிட்டா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மஞ்சள் தூளும் நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சுடு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த குழம்பு சாப்பிட்லாம். உங்களுக்கு உடம்பு வலி, ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னாலுமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குழம்பு வந்து சாப்பிட்லாம். எல்லாருமே எடுத்துகிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிரெல்லாம் உடம்புக்கு வந்து தாங்கும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு கெட்ட அழுக்குகள் எல்லாமே வெளியேறும். டெலிவரி ஆனவங்களுக்குள்ள அழுக்குகள் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த அழுக்குகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிடும். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகும், இடுப்பு வலி எல்லாமே குறையும். அதனால் ரெகுலராக அந்த மருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மருந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க உங்களுக்கு சளி பிடிக்கவும் செய்யாது. நம்மளோட சேனலில் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி பேறுகால மருந்து குழம்பு லேகியம் எல்லாமே நிறைய போட்டிருக்கோம். நான் சாப்பிடும்போது இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டதே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.